வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜ்யசபா தேர்தலில் திமுகவுக்கு புதிய தமிழகத்தின் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு. லோக்சபா தேர்தலில் புதிய கூட்டணி ஏற்படும் வாய்ப்பு. உத்தரகாண்ட் மழை வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியது. மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரம். அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. உயர் அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் சிதம்பரம் அவசர ஆலோசனை. விரிவான செய்திகள். திமுகவின் ராஜ்யசபா வேட்பாளர் கனிமொழிக்கு புதிய தமிழகம் கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தலுக்கான நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன. 6வது வேட்பாளராக திமுக சார்பில் கனிமொழியும் தேமுதிக சார்பில் இளங்கோவனும் போட்டியிடுகின்றனர். வேட்புமனு வாபஸ் பெற வியாழனன்று கடைசி நாள். ஆனால் 3 மணி வரை தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் வாபஸ் பெறாததை அடுத்து ஓட்டுப்பதிவு உறுதியாகியுள்ளது. திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியும் வியாழனன்று திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு போதிய ஆதரவு இருப்பதால் தங்களது கட்சி ஓட்டுகளை வீணடிக்க விரும்பாமல் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கிருஷ்ணசாமி கூறினார். திமுக தரப்பில் 23 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலா 2 எம்எல்ஏக்களை சேர்த்து கனிமொழிக்கு 27 பேரின் ஓட்டுகள் உறுதியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் நிலைப்பாட்டில் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. தேமுதிகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் நிலையில் லோக்சபா தேர்தலில் அணிமாற்றம் உறுதியாகும் என்று நம்பப்படுகிறது. அதிமுக மற்றும் கம்யூனிஸ்டுகள் ஓரணியிலும் திமுக, மமக, புதிய தமிழகம், பாமக ஆகியவை எதிர் அணியிலும் இடம்பெறும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் தேமுதிக இணைந்து 3வது அணி அமைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்துக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. அங்கு மீட்புப் பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடும் மழை காரணமாக கங்கை மற்றும் அதன் உபநதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்துக்களின் புண்ணிய ஸ்தலமான கேதார்நாத் அமைந்துள்ள ருத்ரபிரயாக் மற்றும் சாமோலி, உத்தர்காசி மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. கேதார்நாத் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 90க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கும் விடுதி முற்றிலுமாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை 1000-ஐ தாண்டக்கூடும் என்று மாநில பேரழிவு மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. கேதார்நாத் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய 15,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ள போதிலும் சார்தாம் எனப்படும் 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு புனித பயணமாக வந்த 65,000 பக்தர்கள் உணவு, தண்ணீர் இன்றி வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தத்தளிக்கின்றனர். எண்ணற்ற கிராமங்கள் இன்னமும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. நிலச்சரிவு, சாலைகள் அரிப்பால் பல இடங்களுக்கு மீட்பு படையினரால் இன்னமும் சென்றடைய முடியவில்லை. அதனால் 30க்கும் மேற்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே காங்கிரஸ் தலைவர் சோனியாவுடன் உத்தரகாண்ட் வெள்ள பாதிப்புகளை விமானத்தில் பார்வையிட்ட பிரதமர் மன்மோகன் சிங் 1000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதையடுத்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத் என பல்வேறு மாநிலங்களும் உத்தரகாண்டுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கின்னவர் மாவட்டத்தில் சிக்கிக் கொண்டுள்ள 500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய அரசு 2 ஹெலிகாப்டர்களை அனுப்பியது. ஹெலிகாப்டர்களில் எரிபொருள் நிரப்பாமல் மத்திய அரசு அனுப்பியதால் மீட்பு பணியை துவங்க முடியவில்லை என்று முதல்வர் வீர்பத்ர சிங் வேதனையுடன் கூறினார். இமாச்சல் பிரதேசத்தில் மழை வெள்ளத்துக்கு இதுவரையில் 14 பேர் இறந்துள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிந்தது. இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவசர ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த ஒரு வாரமாகவே சரிவை கண்டு வருகிறது. புதன்கிழமை மாலையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 58 ரூபாய் 72 காசுகளாக இருந்தது. அது வியாழனன்று மேலும் 1 ரூபாய் 30 காசுகள் சரிந்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 59 ரூபாய் 93 காசுகளாக சரிந்தது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இந்த அளவுக்கு குறைந்திருப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று பங்குச்சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனால் சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிவை கண்டது. நிப்டி
260 புள்ளிகள் குறைந்தது. அமெரிக்க டாலரையே இந்தியா தன்னுடைய இறக்குமதி தேவைகளுக்கு அதிக அளவில் நம்பியிருப்பதுதான் இதற்கு காரணம். ரூபாயின் மதிப்பு சரிந்ததை அடுத்து நிதித்துறையின் தலைமை நிதி ஆலோசகர் ரகுராம் ராஜன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவசர ஆலோசனை நடத்தினார். பின்னர் நிருபர்களை சந்தித்த ரகுராம் ராஜன் ரூபாயை சரிவிலிருந்து மீட்பதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் ரூபாயின் மதிப்பு சரிவதால் தொழில்துறையினர் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்றும் கூறினார். நாட்டின் நிதி பற்றாக்குறை விகிதம் அதிகமாக இருப்பதாகவும் அதை குறைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். RSS தலைவர் மோகன் பாகவத்தை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி சந்தித்து பேசினார். பாரதிய ஜனதா பிரச்சார குழு தலைவராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலிருந்து விலகிய அத்வானி RSS தலைவர் மோகன் பாகவத் டெலிபோன் மூலம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று ராஜினாமாவை வாபஸ் பெற்றார். அத்வானியை ஆசுவாசப்படுத்தும் விதமாக அவரை மோடி சந்தித்து பேசினார். சந்திப்பு சுமூகமாக முடிந்த நிலையில் கட்சிக்குள் இணக்கமான சூழலை ஏற்படுத்த மேலிடம் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. அதன்படி பாரதிய ஜனதாவின் தாய் அமைப்பான RSSின் தலைவர் மோகன் பாகவத் அத்வானி சந்திப்பு வியாழனன்று டெல்லியில் உள்ள RSS அலுவலகத்தில் நடந்தது. 1.25 மணி நேரத்துக்கும் அதிகமாக நடந்த இந்த சந்திப்பின் போது பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தளம் விலகியது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். பாரதிய ஜனதா செயல்பாடுகளிலும் சில தலைவர்களின் குறுகிய நோக்கங்களிலும் தனக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்திகள் குறித்து மோகன் பாகவத்திடம் அத்வானி கூறியதாகவும் தெரிகிறது. அத்வானி கூறிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முயற்சிப்பதாக மோகன் பாகவத் உறுதியளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் அந்த பள்ளிகளில் மாணவர்களுக்கு வியாழனன்று வழங்கப்பட்டன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 27ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை 11,19,478 பேர் பள்ளிகள் மூலமாக எழுதினர். மே 31ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் 89% பேர் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் வந்து பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியலை வாங்கி சென்றனர். மாணவர்களுக்கு அந்த பள்ளிகளிலேயே வேலைவாய்ப்பும் பதிவு செய்யப்பட்டது. நான் 10th பாஸ் பண்ணிருக்கேன். +1ல காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போறேன். வேலை வாய்ப்பு கூட அந்த ஃபார்ம் இங்கே தராங்க. நாங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து எங்க ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பண்ணி தராங்க. இது எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 24ஆம் தேதி முதல் வகுப்புகள் துவங்குகின்றன. கோடை விடுமுறைக்கு பின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வியாழனன்று திறக்கப்பட்டன. தமிழகத்தில் 62 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 133 அரசு உதவி பெறும் கல்லூரிகள், 438 சுயநிதி கல்லூரிகள் செயல்படுகின்றன. இதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த மே மாதம் கல்லூரிகளில் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை துவங்கியது. இந்நிலையில் வியாழனன்று கல்லூரிகள் திறக்கப்பட்டன. கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் திரும்பினர். இன்னைக்கு எங்க காலேஜோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எங்க ஜூனியர்ஸை வந்து சிஸ்டர்ஸாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் தான் பார்க்குறோம். இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆல எங்க காலேஜ்ல வந்து ஸ்வீட்ஸ் வித் ஃபிளார்ஸோட அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க சீனியர்ஸ்லாம் எங்களை ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணாங்க. இதே மாதிரி ஃபைனல் இயர் வரையும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பின் தங்கள் கல்லூரி வகுப்பு நண்பர்களை சந்தித்த மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். சட்டசபை வைர விழா வளைவை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். சென்னை காமராஜர் சாலையில் போர் நினைவு சின்னம் அருகில் தமிழக சட்டசபை வைர விழா நினைவு வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. 1,33,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த வளைவை முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று திறந்து வைத்தார். 108 அடி அகலம், 54 அடி உயரத்துடன் புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் போர் நினைவு சின்னத்தின் கட்டடக்கலை அமைப்புடன் இந்த வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் 189 புதிய மற்றும் 55 புனரமைக்கப்பட்ட பேருந்துகளை முதல்வர் ஜெயலலிதா இயக்கி வைத்தார். இவற்றில் சென்னை ஸ்ரீரங்கம் வழித்தடத்தில் உணவு பரிமாறுதல் மற்றும் கழிப்பிட வசதியுடன் கூடிய பேருந்துகளை முதன்முறையாக முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து சென்னையில் காய்கறி விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கூட்டுறவு பண்டகசாலை அங்காடிகளில் மலிவு விலை காய்கறி கடைகளை முதல்வர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்தார். சென்னை தேனாம்பேட்டை காமதேனு கூட்டுறவு அங்காடியில் இந்த மலிவு விலை காய்கறி கடை துவக்கப்பட்டுள்ளது. இவற்றில் மயிலாப்பூர் மற்றும் கோயம்பேடு பகுதிகளில் TUCS நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் 2 நடமாடும் காய்கறி விற்பனை கடைகளையும் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே நிலத்தை உழுது கொண்டிருந்த விவசாயி ஒருவர்
எதிர்பாராவிதமாக டிராக்டருடன் கிணற்றில் தவறி விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓம்பலக்கட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் தனது நிலத்தை டிராக்டர் மூலம் உழுது கொண்டிருந்தார். அப்போது நிலை தடுமாறி 50 அடி ஆழ கிணற்றில் டிராக்டர் கவிழ்ந்தது. இதுகுறித்து அறிந்த பொதுமக்கள் விரைந்து வந்து கோவிந்தனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கிணற்றில் அதிக அளவு தண்ணீர் இருந்ததால் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டனர். பின்னர் கிணற்றில் இருந்த தண்ணீர் மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டு சடலமாக கோவிந்தன் மீட்கப்பட்டார். விவசாய நிலத்தை உழுவதற்காக டிராக்டர்ல கோவிந்தன் என்ற விவசாயி ஏர் ஓட்டிட்டு இருந்தாரு. ஏர் ஓட்டும் போது எதிர்பாராத விதமா பக்கத்தில் உள்ள அருகில் அவருடைய கிணற்றுல டிராக்டரோட போய் விழுந்துட்டாரு. இதை உடனடியாக 108 ஆம்புலன்ஸும் ஃபயர் சர்வீஸும் தகவல் சொன்னோம். மீட்பு குழு வந்து உடனடியாக விரைந்து மீட்பு நடவடிக்கை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கோவிந்தன் வந்து இறந்து போயிட்டாருங்க. அவருக்கு இறந்து போன கோவிந்தனுக்கு ஸ்ரீதேவி என்ற மனைவியும், தமிழரசன், சிவா என்ற 2 ஆண் குழந்தைகளும், நந்தினி என்ற பெண் குழந்தையும் உள்ளது. கோவிந்தனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒத்திகை என்ற பெயரில் பச்சிளம் குழந்தையை பெண் போலீஸ் கடத்திச் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குன்னத்தூரைச் சேர்ந்த ஜெயசீலி சித்ரா என்ற பெண்ணுக்கு 3 தினங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. ஜெயசீலியின் தாய் நேசமணி அவருடன் உதவிக்கு இருந்தார். குழந்தை தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் நேசமணி குழந்தைக்கு வெந்நீர் வாங்கவும் ஜெயசீலி கழிவறைக்கும் சென்றனர். அப்போது அங்கு வந்த மர்ம பெண் குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்று விட்டார். ஜெயசீலி திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போனதால் பதறி அழுதார். இதனால் அங்கிருந்த தாய்மார்கள், செவிலியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள காவல் நிலையத்தில் குழந்தையின் உறவினர்கள் புகார் அளிக்க சென்றபோது அங்கிருந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் வேல்கனி குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்தார். பாதுகாப்பு குறைவால் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை கடத்தல் நடப்பதால் அதனை தடுப்பதற்கான ஒத்திகை நடத்தப்பட்டதாகவும் குழந்தை திருடப்படவில்லை என போலீசார் உறவினர்களிடம் தெரிவித்தனர். குழந்தைகள் திருடு போவது தொடர்பாக EVMCH ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன டீகாய் ஆபரேஷன் என்று ஒன்று நடத்தப்பட்டது. என்ன செக்யூரிட்டி குறைபாடுகள் உள்ளது என்பதை கண்டறிவதற்காக எங்களுடைய காவலரை வைத்து ஒரு குழந்தையை எடுத்து வந்தோம். CCTV எல்லாம் பதிவுகள் உள்ளன. இதில் உள்ள குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் மருத்துவ நிர்வாகத்திடம் எடுத்துச் சென்று மேற்கொண்டு இது போன்ற ஒரு சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் தடுப்பதற்கு திருநெல்வேலி மாநகர காவல்துறை இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்துள்ளது. போலீசார் நடத்திய இந்த ஒத்திகை நிகழ்ச்சி குழந்தையின் பெற்றோர், உறவினர், பொதுமக்கள் ஆகியோரிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒத்திகை இது ஒரு பெத்ததாய் குழந்தை 10 மாசம் கழிச்சு கஷ்டப்பட்டு பெத்து எடுக்கிறாங்க. எடுக்க இதுல ஒத்திகை எங்க பாக்குறது இது சரியில்லை. ஒத்தியை பாக்குறது மட்டும் ஒத்தியை பார்க்கணும். அவங்க நாடகம் ஆட மாதிரி பூஜாடி விளையாண்டாங்கன்னா அடுத்த குழந்தை இதை மட்டும் நினைக்க வேண்டி வரும். இதே மாதிரி போலீஸ்காரங்க ஒத்திகை பார்க்காங்க, டாக்டர் மாதிரி ஒத்திகை பாக்குறாங்க, அப்படியே நினைக்க வேண்டி வரும். பாதுகாப்பு குளறுபடிகளை சரி செய்யவே இந்த ஒத்திகை நடத்தப்பட்டதாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,952 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,619 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 47 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 43,910 ரூபாயாக இருந்தது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசன கால்வாய்களை தூர்வார அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். பருவமழை பொய்த்து போனதால் தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை உருவாகியது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் நீர்வரத்து உயர்ந்து வருகிறது. இந்த சூழலில் டெல்டா பகுதிகளில் உள்ள பாசன கால்வாய்களை அரசு உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் அப்போதுதான் பருவமழையின் போது ஏரி, குளம், குட்டைகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூர்வாருவதற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது விவசாயிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வருடமும் ஒரு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சதா சொல்றாங்க. இப்ப மழையோ தண்ணியோ இன்னும் வரல. நல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அருமையா தூர் வரலாம். ஆனா இதுவரையிலும் நாங்க எத்தனையோ கூட்டங்கள்ல, விவசாய குறைதீர்ப்பு நாள் கூட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கைகளை வைத்தோம். மழைக்காலங்களின் போது வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிப்பதற்கான திட்டங்களை அரசு முறையாக செயல்படுத்தினால் கோடை காலத்தில் கூட தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது என்பது நிதர்சனம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.